இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பையன் அந்த விருது வாங்கும் போது போட்டோ எடுக்கிறாங்கன்னா அவங்க கூட மொத்த குடும்பம் நிற்குது இல்லையா? அப்போ அந்த குடும்பத்துல ஒருத்தரா விஜய் ஆட்டோமேட்டிக்கா மாறாரு. அந்த போட்டோ ஃப்ரேம் பார்க்கும்போது அந்த குடும்பத்துல ஒருத்தரா அவங்க வீட்டு செவுத்துல தொங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க பாத்தீங்கன்னா ஓட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப விஜய் இவ்வளவு நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணிருக்காரு இல்லையா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவங்க அவங்க ஏதோ ஒரு தொழில ஈடுபட்டு அவங்களோட சொந்த வருமானத்துல மக்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ அரசியல்ல இருந்து இந்த என்ன சொல் கவர்மெண்ட் கஜானால இருந்து எடுத்து பண்றதுன்றது வேற. ஆனா அவங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு துறையில உழைச்சி அந்த காசு எடுத்து மக்களுக்கு கொடுக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை செய்யறது தான் இங்க கஷ்டம். சோ விஜய் ஆரம்பத்துல இருந்தே மக்களோட மக்களா தன்னை கனெக்டிவிட்டியில வச்சுட்டு தான் இருந்தாரு. அன்பு தம்பி இளைய தளபதி விஜய் அவர்கள் மனித பாங்கு, இந்த சமூகத்தின் மேல பற்று இருக்குது அவங்களுக்கு, இல்லாத ஏழைகளுக்கு அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். நான் அவருடைய கல்யாண மண்டபத்தை கடந்துதான் நான் என் வீட்டுக்கு செல்லுவேன். ஒவ்வொரு நாளும் அவர் சென்னையில் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் அங்கே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூடுறாங்க. அவங்களுக்கு நோட்டு புத்தகம், அவர்களுக்கு படிப்புக்கான வசதியெல்லாம் அவர் கொடுக்கிறார். அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பழக்கம் அவர்கிட்ட இருக்கு. ஏதாவது ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் ஏதாவது ஒரு கிராமத்தை தேர்வு செய்து அங்கே மக்களை போய் நேரடியாக சந்திக்கிற பழக்கம். மக்களை சந்தித்து மக்களிடமிருந்து வாழ்க்கையை, அந்த முறையை படிக்காத எந்த கலைஞனும் ஜீவிக்க முடியாது, வாழ முடியாது. ஒரு 4 சுவத்துக்குள்ள உட்கார்ந்து கதையை கற்பனை செஞ்சு நடிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒரு நல்ல பழக்கம், அந்த பண்புக்கு நான் உங்களை தலை வணங்குறேன், உங்களை வாழ்த்துறேன். இன்னொன்னு உன்னிப்பா கவனிக்க ஒரு விஷயம், விஜய் ஆரம்பத்துல இருந்தே எஸ் நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்றதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தார். இந்த ரஜினி சார் சொல்லுவார்ல, நான் அரசியலுக்கு இதோ வரேன் அதோ வரேன் இதோ கிளம்பிட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க அரசியலுக்கு வரீங்களா வர மாட்டீங்களா கேட்டா எல்லாம் மேல இருக்கும் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி மேல கை கட்டுறலாம். அந்த சீனே இங்க இல்லை. நான் அரசியலுக்கு வருது உறுதி, ஆனா இப்போ அதுக்கான நேரம் கிடையாது. நான் இந்த அரசியலுக்கு வர்றதுக்கான அந்த கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ நான் என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த கட்டமைப்பெல்லாம் நல்லா உருவாக்கி ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற அந்த ஒரு தாட்ல பார்த்தீங்கன்னா பயங்கர உறுதியா இருந்தாரு. ஸோ அதனாலே தான் பார்த்தீங்கன்னா தன்னோட ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமா மாத்தினாரு. மக்கள் இயக்கமா மாத்தி இந்த மக்களுக்கு அந்த இயக்கத்தின் மூலயமா என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ செஞ்சதால மக்கள்கிட்ட ஈஸியா போயிட்டு விஜய் வந்து கனெக்ட் ஆகிட்டாரு. Don't you think politics beckons? So which party will you join and when? இப்போதைக்கு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து சினிமா தாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அதுக்கான நேரம் இது கிடையாது. ஸோ என்னை கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்கார வச்ச அந்த நேரம் காலம் கொண்டாந்து உட்கார வைக்கும். ஸோ அந்த சமயத்தில் நான் வருவேன். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது.